அவரோட அக்கடனாக ඇවිල්ලා බලපු කෙනා කියන්න வீட்டு திட்டத்தை தரையில அப்ப இப்ப நாம என்ன முடிவெடுப்போம்டா உங்களுக்கு உரிய இடம் அரசாங்க காணி எங்க இருக்கும் சிறந்த அரசாங்க காணி வந்து நம்ம இப்ப புதுசா கொடுத்து பாக்கணும் அந்த ஜனங்கள் நம்பருக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு அவைகளுக்கும் அது கிளிவட்டி முகாமுக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இங்கு கிட்டத்தட்ட 560 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அதை விட மொத்தமாக மூதூர் கிராமத்திலே 2000 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பூர் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் அபிவிருத்தி திட்டத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களை மீள் குடியேற்றுவதற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது காணிகள். ஆனால் உண்மையிலே அந்த காணி ஒரு பலமான காணி அல்ல. ஏன்னா அங்கு தண்ணி வசதி இல்லை, மக்கள் வாழக்கூடிய இடமாக இல்லை. அதனால் தான் நான் இந்த முகாமுக்கு வந்து அதாவது இந்த மக்களின் விருப்பத்தை கேட்டு, அதாவது இங்கு மூதூரிலே இருக்கின்ற பலமான அரச காணிகளை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்காக தான் இன்று நாங்கள் வந்த நோக்கம். இன்று இந்த மக்களோட வந்து கலந்துரையாடி இங்கிருக்கின்ற அவர்களின் கிராமத்தவர்களின் ஆலோசனையுடன் அவர்கள் தற்பொழுது சில பிரதேசங்களை தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாம் மிக விரைவாக திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க அதிபருடனும் எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநருடனும் இது சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த கூட்டத்தின் பிற்பாடு ஒரு சிறந்த முடிவை எடுத்து இந்த மக்களை, அதாவது வருகின்ற மழை காலத்துக்கு முன்பு மீள குடியமர்த்த வேண்டும் என்பது எனது திட்டம். இது சம்பந்தமாக நான் பல சர்வதேச நிறுவனங்களுடன் கதைத்திருக்கின்றேன். குறிப்பாக UNHCR-உடன் கதைத்திருக்கின்றேன். UNHCR இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இந்த மக்களுக்கான உடனடியான தற்காலிக கூடாரங்களை அமைத்து தருவதற்கு. அவை அந்த காணிகள் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடுதான் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே மிக விரைவாக இந்த மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் இந்த நாள் விஜயத்தை இங்கு மேற்கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் மிக விரைவாக இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த பதிலை நான் வழங்குவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன்.